ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அத்தோ எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் முட்டைக்கோஸ் நம்ம எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம். முட்டைக்கோஸ் கொஞ்சம் நல்லா தேவையான அளவு நம்ம எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வறுத்த வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் நம்ம வறுத்து வச்சுருக்க பூண்டு, அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு நூடுல்ஸ் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாகவே செஞ்சு பார்க்கலாங்கிறதுனால தேவையான அளவுக்கு மட்டும் நூடுல்ஸ் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை மாவு வந்து அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம். அது டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம வறுத்த எண்ணெய் இருக்குல்ல, பூண்டையும் வெங்காயத்தையும் வறுத்த எண்ணெயை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அந்த எண்ணெய் கொஞ்சம் நல்லா சரிவர நம்ம ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம புளிக்கரைசலோட நம்ம உப்பு புளியும் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். அந்த கரைசலை நம்ம கொஞ்சம் புளிக்கு வந்து டேஸ்ட்டுக்காக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வெஜ்ஜத்தோ செய்யலை, எக்கத்தோ செய்கிறதுனால நம்ம எக்கை வந்து நல்லா அந்த நூடுல்ஸோடு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் வந்து நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. இதில் வந்து தட்டு வடை சேர்ப்பாங்க. ஆனால் நம்ம வந்து தட்டு வடை நம்ம வந்து இந்த இதுக்கு சேர்க்கல. நம்ம தட்டு வடையும் சேர்க்கலாம். தஞ்சாவூர் ஸ்டைல், பர்மா ஸ்டைலில் சில பேர் வந்து மசால் வடையும் சேர்த்து செய்வாங்க. நம்ம தட்டு வடை மசால் வடை வந்து நம்ம சேர்த்துக்கல. அதை நம்ம சேர்த்துக்கிட்டாலும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதில் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் நல்லா பண்ண பிறகு நம்ம நல்லா உதிரியாக வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக மறுபடியும் கொஞ்சம் நம்ம புளிக்கரைசல் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அது நல்லா மிக்ஸ்டாக ஆன பிறகு அதை பார்க்கவே நல்லா எம்மியாக இருக்குல்ல, ஆனால் கலர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதை நல்லா கொஞ்சம் அப்படியே நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஒரு பிளேட்டில் வந்து நம்ம நல்லா சேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதில் நம்ம அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு வறுத்த பூண்டு வெங்காயத்தை கொஞ்சம் நம்ம டேஸ்ட்டுக்காக மேலே நம்ம நல்லா தூவி விட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் அஸ்யூஷுவல் கொத்தமல்லி கொஞ்சம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி நம்ம வந்து என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அத்தோ ரெடி ஆகிடுச்சு. நம்ம சில்ட்ரன்ஸ் நம்ம வீட்டிலே செஞ்சு ஈஸியாக வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது நம்ம அழகாக ஈஸியாக சில்ட்ரன்ஸுக்கும் சரி எல்லாருக்கும் சர்வ் பண்ணலாம். கொஞ்சம் வந்து நம்ம டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் நம்ம அந்த வறுத்த எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அத்தோ ரெடி ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம்.